வணக்கம் க்ளோரி. மின்கம்பம் நடுவதற்காக மரங்களெல்லாம் வெட்டுறாங்க. ஒரு அம்மா, ஐயோ நான் வளர்த்த பிள்ளை அப்படின்னு கெட்டி பிடிச்சு அழுறாங்க. ஈவு இரக்கம் இல்லாமல் வெட்டி போடுறீங்க. அந்த மரத்தை சீமானனே மரத்தை அப்படி கட்டி பிடிச்சி மரத்துக்கும் நமக்கும் ஒரு பெரிய உணர்வு பூர்வமான ஒரு பந்தம் இருக்குதுங்கிறத மெய்ப்பிக்கிறதுக்காகவும் காடுகளை அழிக்காதீங்க, மரத்தை வளர்க்கணும் அப்படின்னு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக பண்ணும்போது அவ்வளோ ஏகத்தாளம். இன்னைக்கு அந்த அம்மா மரத்தை கட்டி பிடிச்சிட்டு அழுறாங்க, இது என் பிள்ளை வெட்டாதீங்கன்னு. கொஞ்சம் கூட இந்த ஆணை நீதிமன்ற ஆணையாவே இருக்கட்டுமே, இதை மாத்துறதுக்கு அரசாங்கத்தால முடியாதா? கொஞ்சம் வெயிட் பண்ணக்கூடாதா? நீதிமன்ற மக்களுடைய அனுமதி இல்லாமல் பட்டா நிலத்துல வச்ச மரத்தை வெட்டக்கூடாதுன்னு நீதிமன்ற ஆணை இருக்காமே, பிறகு எப்படி நீங்க காவல்துறை அழுகின்ற பெண்ணின் அந்த கண்ணீரை கூட இது பண்ணாம இழுத்து போட்டுக்கிட்டு அப்படி மரத்தை வெட்டுவீங்க? எப்படி? இதெல்லாம் பத்தி உங்களுக்கு எந்த சிந்தனையும் இல்லைன்னா அப்ப என்ன அர்த்தம்? ஒரு பக்கம் இங்க நீங்க உம்னா முஞ்சா இருக்கீங்க, இல்ல சிரிச்சு சாகுறீங்க. அப்படி இது சட்டம் அப்படி ஆணையம், புது புது கவர்ச்சிகர திட்டங்களுமா அள்ளி அள்ளி தெளிக்கிறீங்க. இன்னொரு பக்கம் மக்கள் நித்தம் ஒரு போராட்டத்துல செத்துக்கிட்டு இருக்காங்க. போராட்டத்துக்கு போராடுறவங்கள இழுத்து பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போனா நீதிமன்றம் இப்போ அதுக்கும் கேட்குது, நீங்க சட்டம் ஒழுங்கு சரியாவாது, போக்குவரத்து நெரிசலாயிரும், கண்ட்ரோல் இழந்துரும்னு போராடுறவங்கள அனுமதிக்கலைன்னா அப்போ அவங்க என்ன ஹெலிகாப்டர்லையா போராட்டம் பண்ணுவாங்கன்னு? நான் அதான் வானத்தில் நின்று பறந்துக்கிட்டேவா அப்போ யாருக்கும் தொல்லையில நான் வானத்தில் பறந்துக்கிட்டே ரெக்க கட்டி பறந்துக்கிட்டே நாங்கள் போராட்டம் பண்ணுறோன்னா பண்ண முடியும்? எப்படி? அது இதே அதிமுக திமுக காலத்தில் இந்த நீதிபதிகள் இவ்வளவு காட்டமாக கேட்டிருந்தா அன்னைக்கே அது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இப்போவாவது கொஞ்சம் நீதிபதிகளுக்கு மனசாட்சி கொஞ்சம் பேசுது அப்படின்னு நமக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு வர்றது தான். நிம்மதி பெருமூச்சு வருது. அது உண்மையிலே பல நீதிபதிகள் இப்போ தான் கொஞ்சம் நல்ல மனசாட்சியோட வேலை பார்க்குறாங்களோ அப்படின்னு தோன்ற அளவுக்கு நல்லாவே நல்ல நல்ல தீர்ப்புகளை கொடுக்குறாங்க. இப்படியாவது தாவேக அரசு நீதிமன்றம் கட்டுப்படுத்தணும். இல்லைன்னா இந்த தறிகட்ட கூட்டம், தறிகட்ட கட்சி நம்மளை ஒரேடியாக நிலத்துல பூத்திட்டு தான் அது போகும் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணமா இருக்குது. பார்க்கலாம், போக போக இன்னும் எவ்வளோ ரோஸ்ட்டு அவங்க நம்ம கையில் வறுபட போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சட்டசபையில் மல்லு கட்டக்கூடிய காட்சிகள்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஆதவ் அர்ஜுனா அவர்கள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் எந்த நிதி நிறுவனமும் நடத்தலை, நான் எந்த பிஸ்னஸ்லேயும் இல்லை, நான் சும்மா ஆத்தங்கரையில் சும்மா மீன் பிடிச்சி ஏதோ தின்னுட்டு இருந்தேன், மற்றபடி நான்லாம் எந்த பிஸ்னஸும் பெருசாக பண்ணலப்பா அப்படின்ட்டு பயங்கரமாக பீலாக விட்டாப்புல. உடனே இங்கேருந்து நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எழுப்பி இப்படியே சொல்லிக்கிட்டு ஆதவ் அர்ஜுனா என்ன வார்த்தையை விட்டாருன்னா உண்மைதான் சொன்னார். அவர் நான் எந்த பிஸ்னஸும் பண்ணல அப்படின்னு சொன்னது பொய்யா இருந்தாலும் திமுகவை பற்றி சொன்னது உண்மைதான். நீங்கள் தான் உங்கள் எம்பிக்கள் சாராய ஆலை வச்சுருக்காங்க, நீங்கள் டாஸ்மாக் நிறுவனங்களுக்கு சப்ளை பண்ணுறதுக்காகவே நீங்கள் சாராய ஆலைகள் திமுக பெரிய பெரிய அரசியல்வாதிகள் நடத்துகிறீங்க அப்படிங்கிறத சொல்லவும், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எழுப்பி என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் எதுலேயும் இல்லாமலாம் எங்களுக்கு இத்தனை கோடி தேர்தல் பத்திர இது மூலமாக தேர்தல் நிதி கொடுத்தீங்க அப்படின்னு இவர் உண்மையை சொல்ல, ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை பேசி தெய்வத்துக்கு சமமாயிட்டாங்க. மனுஷ பிறவியிலேருந்து ஒரே நாளில் ஒற்றை நிமிஷத்தில் தெய்வ பிறவியலாக மாறிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் நமக்கு ரெண்டுமே மக்களுக்கு எதிரான கட்சிகள் அப்படிங்கிறதுனால தான் நாம் ரெண்டு பக்கமும் பாரபட்சம் இல்லாமல் பேசி தான் ஆகணும். ஆதவ் அர்ஜுனா அவர்கள் எனக்கு எதுவுமே பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை, நான் எந்த பிஸ்னஸும் பண்ணல, அதாவது ஒரு லாட்ரி சீட்டு வைக்கலையாமா அப்படின்னா வீட்டோட மருமகனாக உட்காந்துக்கிட்டு மாமனார் மாமியார் ஊரை அடித்து ஒலையில் போடுற அந்த காசில் ஜெகஜோதியாக வாழ்ந்துக்கிட்டு கால்பந்து விளையாடிட்டு இருந்தாரா அப்படிங்கிற கேள்வி வருது. எந்த ஒரு மூலதனமும் இல்லாமல் தான் இவர் திமுகவுக்கு போய் திமுகலேருந்து விசிகாவுக்கு அப்புறம் விசிகாலேருந்து தாவேக்காவுக்கு வந்தாரா? தாவேக்காவுக்கு இவர் படி அளக்கலையா? படி அளக்காமல் தாவேக்கா இவரை சேர்த்துக்குமா? அதிமுகலேருந்து வந்த குட்கா பாஸ்கர், மணல் மாஃபியா பாஸ்கர்களே கோடிக்கணக்காக கொடுத்து தான் உள்ளே வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது என்ன எச்சிக்கையால் வரட்டாத தாவேக்கா தலைவர்கிட்ட கட்சி நிதியாக எதுவும் கொடுக்காமலாம் இவர் அமைச்சராக்கி இன்னைக்கு அழகு பார்க்குறாங்க. இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அவர் எது செஞ்சாலுமே அதில் விஜய் அவர்கள் ஒரு ஆதாயம் அடைஞ்சவராக இருந்தால் தான் அதை அவர் அந்த இதுகளை கொடுப்பாருங்கிறத வரிசையாக நம்ம இப்போ பார்க்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிதி பங்கீட்டாளர் ஆதவ் அர்ஜுனாவை அமைச்சராக்கி அழகு பார்த்துருக்கு. தன்னை வருமான வரி சோதனையிலேருந்து காப்பாற்ற உதவிய ஒரு ஐஆர்எஸ் அதிகாரியை அமைச்சராக்கி அழகு பார்த்துருக்காரு. தனக்கு எல்லாமுமா இருந்து பிளாக் டிக்கெட் கமிஷன் அது இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்ட புஷியானதை அமைச்சராக்கியிருக்காரு. ஆர்எஸ்எஸ் குரூப்லேருந்து வந்த ஒருத்தரை அமைச்சராக்கி நிர்மல் அவர்களையும் ஆதாயத்தோட ஒன்றிய அரசோட இணக்கப்போக்கில் போனோன்னா அப்படி ஒரு ஆளையும் சேர்த்துக்கணும், அந்த ஆதாயத்துக்காக வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே தேர்ந்த ஊழல்வாதிகளான அதிமுக செங்ஸ் அவர்களை தான், ஜெங்கிஸ்கானை தான் சேர்த்து வச்சுருக்காப்புல அரசியல் நகர்வுக்காக.
இப்படி அதே மாதிரி தனக்கு தனி செயலாளராக போட்டது தான் இத்தனை காலங்கள் சுகமாக வாழ நல்ல என்ன படமாக பார்த்து ஜெயிக்க இல்லை ஒரு நல்ல சுகபோக வாழ்வு வாழ்றதுக்கு எப்படியெல்லாம் ரூட் போட்டு கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு ரூட் போட்டு கொடுத்த ஆளை தான் தனி செயலாளர் தன்னுடைய ஜனநாயகம் தயாரிப்பாளரை மத்திய அரசின் பிரதிநிதியாக வச்சுருக்காரு. இப்போ நேத்தைக்கு இந்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பட தயாரிப்பாளரான கல்பாத்தி அர்ச்சனா அவர்களை வந்து அறங்காவலர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய குழுவின் அதிகாரியாக நியமிச்சிருக்காரு. ஏற்கனவே இன்னொருத்தரை வந்து இதே மாதிரி இவருக்கு லைட் மேனாக இருந்தவரை, அதான் விளக்கு பிடிச்சவர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, லைட் மேன்னு நல்ல டீசெண்டாகவே சொல்லிட்டு போயிடுவோம். லைட் மேனாக தன்னுடைய படங்களில் வேலை பார்த்தவரை வந்து திரைப்படக் கல்லூரியோட அந்த ஒரு பெரிய அதிகாரத்தில் வச்சுருக்காரு. இப்படி ஒவ்வொரு தனக்கு எந்தெந்த காமெடி நடிகராக இருந்த தன்னுடைய நண்பரை மீன்வளத்துறை அமைச்சராக மாற்றியிருக்காரு. ஒவ்வொரு விதத்துலையும் தனக்கு எந்தெந்த விதத்தில் ரீல்ஸ் போட்டு தன்னை பரப்புனவங்க, தன்னுடைய மாவட்டந்தோறும் தனக்கு பிளாக் டிக்கெட் விற்று கொடுத்த பிளாக் டிக்கெட் பாய்ஸ் அப்படின்னு தன்னை வாழ வைத்த தனி மனிதனாக தான் இன்னைக்கு வந்து ஒரு சில்வர் ஸ்பூன் மனுஷனாக வாழ்கிற பேபியாக பிறந்து பிளாட்டினம் ஸ்பூன் மனுஷனாக இன்னைக்கு நடமாடுறதுக்கு காரணமான இந்த முகம் பிரபலமாகிறதுக்கு யார் யார் எந்தெந்த வழியில் உதவுனாங்களோ அத்தனை பேரையும் இன்னைக்கு அரசியலில் கொண்டு வந்து அரசியல்வாதியாக்கி அரசு அதிகாரங்களை அவங்களுக்கு கையளிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா, பேசாமல் நாமளும் போஸ்ட் ஓட்டிக்கிட்டு இந்த மாவட்ட நற்பணி மன்றம் விஜய் நற்பணி மன்றத்தில் சேர்ந்து அவர் நடித்த படத்தோட பனியனெல்லாம் தூக்கி போட்டுட்டு போஸ்ட் ஒட்டிட்டு விசிறுதிட்டு 4 பேருக்கு புக்கை கொடுத்தோம் பையை கொடுத்தோம் அப்படின்னு ஃபோட்டோ பிடிச்சி போட்டு கொடுத்துக்கிட்டு நாமளும் நற்பணி மன்றத்தில் இயங்கி இருந்தோம்னா ஒருவேளை இன்றைக்கி சமூக நலத்துறை அமைச்சராக இருக்கலாம். கூட இல்லை பெரிய அப்பாட்டக்கர்களாக பிறந்து நல்ல ஃபைனான்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு பெரிய வசதியான வீட்டில் பிறந்து இவர் படத்தை தயாரித்தல் இருந்தோம்னா இன்றைக்கி வந்து பெரிய பெரிய பொறுப்புகளில் வந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வர அளவுக்கு. ஏன்னா இன்றைக்கி நாடாளுறதுக்கு திறமை தகுதிங்கிறது நடித்தா போதும், தயாரித்தா போதும், ரூட் போட்டு கொடுத்தா போதும், சக நடிகனாக இருந்தால் போதும், சக தோழனாக இருந்தால் போதும், பிளாக் டிக்கெட் விற்றா போதும், விசில் அடிச்சிட்டு இருக்கவங்களா இருந்தால் போதுங்கிறது நாடாளும் திறன்மைக்கு உள்ளே வந்துட்டனால என்னடா நம்ம இவ்வளவு எளிதான அரசியலில் அடையிறதுக்கு அவங்கவுங்க குட்டிக்கரணம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது இவ்வளோ எளிதாக அரசியலுக்குள்ளே வந்து அமைச்சரவையை அலங்கரிக்க முடியுமா அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நாம கூட ஒரு நல்ல முடிவாக இதுக்கு முன்னாடி ரொம்ப காலத்துக்கு முன்னாடி எடுத்துருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நமக்கு தோணாமல் இல்லை. சும்மா ஒரு விளையாட்டுக்கு சொன்னேன். ஏன்னா சாக்கடைக்கும் தண்ணீருக்கும் வித்தியாசம் தெரிஞ்சவங்க நாம். அதனால் சாக்கடையில் கலக்கணுமா நல்ல தண்ணியில் கலக்கணுமா அப்படிங்கிறத நாம் முடிவெடுத்து நல்ல பக்கம் தான் நாம் நிற்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போது ஆதவ அர்ஜுனாவும் உதயநிதி அவர்களும் எப்படி சட்டமன்றத்தில் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது நமக்கு என்ன தோணுச்சுன்னா, இவர் அப்பாவை காணும் உங்கள் அப்பா கிட்ட போய் கேளுங்கன்னு ஆதவ அர்ஜுனா அவர்கள் சொல்ல, உதயநிதி அவர்கள் உங்கள் மாமனார் தான் உங்கள் மாமனார்கிட்ட கேளுங்கன்னு சொல்ல, ஐயா நான் சொல்கிறேன் அங்கே ஒரு சமூக சேவகி அன்னை தெரசாவின் மறு உருவமாக அதாவது லாட்ரி வித்தே பல ஏழைகளை குபேரனாக்கி அழகு பார்த்த மாமியார் உட்காந்துருக்காங்க. ஆதவ அர்ஜுனாவோட மாமியார் அங்கே தான் லீமா ரோஸ் அவர்கள் உட்காந்துருக்காங்க. நீங்கள் வீட்டில் போய் அப்பாவை தேடுறதுக்கும் எங்கேயோ இருக்கிற மாமனாரை தேடிட்டு இருக்க நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆதவ அர்ஜுனோட மாமியார்த்தை கேட்டிருந்தீங்கன்னா அங்கேயே வந்து அந்த தீர்வு வந்து காணப்பட்டிருக்கும். கொஞ்சம் யோசிக்கிறது 2 பக்கமும் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு சுருட்டுறதுக்கும் பதுக்கிறதுக்கும் தான் 2 பக்கமும் யோசிக்க திறன் இருக்குமே தவிர சாதுரியத்துக்கு வழி இல்லைல்ல. சரி, தேனியில் மேகமலையில் வருஷ நாட்டு மேகமலையில் 68 கிராமங்கள் சேர்ந்து போராடுறாங்க. எதுக்காக? இப்படி வந்து எங்களை இத்தனை வருஷமாக நாங்கள் இதில் இருக்கோம், இப்போ கார்ப்பரேட் கம்பெனிக்காக எங்களை வந்து வெளியேற்றுறாங்க, இங்கே வந்து யானை பாதுகாப்பு புலி பாதுகாப்பு அப்படிங்கிற பேரில் வந்து வெளியேற்றுறாங்க. அதுதான் உண்மை. யானையும் பாதுகாக்க போகிறதில்ல, நீங்கள் புலியையும் பாதுகாக்க போகிறதில்ல. ஒழுங்காக இந்த வனத்துறை செயல்பட்டுனா இதுவரைக்கும் இருந்த வனத்துறை அமைச்சர்கள் ஒழுங்காக உள்ள வேலையை இருந்தாங்கன்னா, வனத்துறை அதிகாரிகளாக ஒழுங்காக வேலை வாங்கியிருந்தாங்கன்னா, நேர்மையாக இருந்திருந்தாங்கன்னா ஒரு புலியும் காட்டுக்குள்ளே இருந்து வெளியில் வந்து மக்கள் அடித்து தின்ன போகிறது கிடையாது. ஒரு யானையும் காட்டில் இருந்து வெளியில் வந்து மக்கள் அடித்து தின்ன போகிறது கிடையாது. அது இறைக்காகவும் தண்ணிக்காகவும் ஒரு அதாவது வறட்சியான காலத்தில் வனவிலங்குகளுக்கு தண்ணி இல்லை பற்றாக்குறைனா அதை நிவர்த்தி செய்ய வேண்டியது வனத்துறை அதிகாரிகள் தான், வனத்துறை காவலர்கள் தான், வனத்துறை அமைச்சர் தான் அதை கண்காணிக்கணும். நீங்கள் அதெல்லாம் திறம்பட செய்யாததுனால தான் தண்ணி தேடி 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 வந்து வீட்டை உடைச்சிட்டு போகுது, கடையை உடைச்சிட்டு போகுது, மனுஷங்களை காவு வாங்கிட்டு போகுது யானை கூட்டம் எல்லாம். ஆக மொத்தத்தில் நீங்கள் எதையுமே செய்கிறது கிடையாது. இன்றைக்கி 68 கிராமங்களை நீங்கள் வெளியேற்றுறதுக்கு நீதிமன்ற ஆணை நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க. நீதிமன்ற ஆணையை இதுவரைக்கும் தாவேகா விஜய் அவர்கள் நடிகராக இருக்கும்போது கேட்டாரா? இன்றைக்கி தலைவராக இருக்கும்போது கெத்து பவரில் இருக்கனால திமுரு இருக்கலாம். ஒரு சாதாரண நடிகராக இருக்கும்போது
ஒரு நடிகை தொழிலை பார்த்துட்டு இருக்கும்போது காருக்கு வரி ஏய்ப்பு, வருமான வரி ஏய்ப்பு, இவ்வளோ கெட்டுங்கன்னு உயர்நீதிமன்றம் தண்டனை, அதாவது அபராதம் போட்டால் கெட்ட முடியாதுன்னு உச்ச நீதிமன்றத்துக்கு போகிறதுன்ட்டு நீதிமன்ற ஆணையை நீங்கள் மதிச்சிங்களா? நீங்களே உங்கள் வாழ்க்கையில் அதை மதித்ததே கிடையாது. இப்போ வந்து மக்களை வெளியேற்றுறது, கார்ப்பரேட்டுகிட்ட வந்து இப்போ காசு வரும், கமிஷன் வரும், இதில் வந்து ஒரு அமௌண்ட் பார்க்கலாம் அப்படின்ன உடனே 68 கிராமங்களை பூர்வ குடிகளை கூசாமல் வெளியில் இறக்குறீங்க. எப்படி இன்னைக்கு நகரவாசிகளான நம்ம வந்து போய் காட்டில் உட்காருங்கன்னா 2 நாளைக்கு மேலே உட்கார மாட்டோம். நான் 2 நாள் ரசிப்போம், நல்லா ஃபோட்டோ எடுத்துப்போம், நல்ல இயற்கையை அப்படி தண்ணியில் அருவியில் விளையாடுறது என்ன, ஃபோட்டோ எடுக்கிறது என்ன, மலையில் நிற்கிறது என்ன, கையை காலை காட்டுறது என்னன்ட்டு 2 நாள் தான். அதுக்கு பிறகு அக்கடான்ட்டு நகரத்தை நோக்கி வந்துடுவோம். ஆனால் அந்த காட்டுக்குள்ளே, அவ்வளோ பயம் மிகுந்த காட்டுக்குள்ளே அதிகாரிகளுக்கு பயப்படணும், வனத்துறையினருக்கு பயப்படணும், வன விலங்குகளுக்கு பயப்படணும், விஷ பாம்புகளுக்கு பயப்படணும். ஆனாலும் இது ஏன் பூர்வீகம், இது என்னுடைய இடம் அப்படின்னு அவங்க அது பரவாயில்லன்னு அவங்களுடைய இடத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள போய் நீங்கள் வந்து இறக்குறீங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு மோசடி வேலை பண்ணிட்டு இருக்கீங்க. இதை பற்றி கவலையே படல. கேட்டால் நீதிமன்ற ஆணைங்கிறீங்க. நீங்கள் ஆனால் தேர்தல் பரப்புரையில் என்ன சொன்னீங்க? இவர்களுக்கெல்லாம் இடர்பாடு கொடுக்க மாட்டேன், பட்டா இல்லாத நிலத்தில் வந்து 50 வருஷம் 60 வருஷம் இருந்துட்டீங்களா, நான் வந்து பட்டா தாரேங்கிறீங்க. ஆனால் 1 மாசமா நீதிமன்ற ஆணையின்படி ஒவ்வொரு ஏரியாவாக போய் போய் வீடுகளை இடித்து தரமட்டம் ஆக்குறாங்க. ஒரு சின்ன பையன், விஜய் மாமா உங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு நானும் தான் சொன்னேன், எங்கள் வீடு இடிக்கிறாங்க கொஞ்சம் பாருங்க மாமான்னு சொல்கிறது எங்கள் காதில் கேட்குது, எங்கள் கண்ணில் படுது. உங்களுக்கு படவே இல்லையா? ஏன் நீங்கள் அவங்களுக்கு பட்டா போட்டு கொடுக்கல? நீதிமன்ற ஆணைக்கு இன்னும் ஒரு உங்கள் வழக்கறிஞர், எதுக்கு நீங்கள் அரசு வழக்கறிஞர்களை இப்போ அவசர அவசரமாக அப்பாயின் பண்ணீங்க? அவங்கள வச்சு வாதாடி அதை நிறுத்தி வச்சு அந்த ஆணையை ஓவர்டேக் பண்ணி உங்களுக்கு ஒன்றா உச்ச நீதிமன்றம் போகிறீங்கல்ல, உங்களுக்கு ஒன்றா சிபிஐ வழக்காக மாற்றுறதுக்கு கரூர்னா ஒன்று ஓடுறீங்கல்ல, பொதுமக்களுக்காக ஓடுங்க. உங்கள் காசா பணமா உங்கள் பாக்கெட்டில் இருந்தால் போக போகுது, அரசு பணம் தானே போக போகுது. உட்காந்து நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் வாதாடி பட்டா வாங்குற, நாங்கள் பட்டா கொடுக்குறோம், அது வரைக்கும் இடிக்க வேண்டாம்னு சொல்லி பட்டா கொடுக்க ஆரம்பிங்க. 50 வருஷம் இல்லை, நான் ஏற்கனவே நாங்கள் கேட்ட மாதிரி தான் 40-50 வருஷம் அந்த வீடுகளுக்கு வரி வாங்கின அதிகாரிகள்கிட்ட இருந்து அப்போ ஒரு இழப்பீடு வாங்கி கொடுங்க. இறந்து போய் அந்த அதிகாரிகள்லாம் இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க பிள்ளைங்கள்ட்ட இருந்து வாங்கி கொடுங்க. அந்த பென்ஷன்லாம் அனுபவிச்சிருப்பாங்கல்ல, வாங்கி கொடுங்க. இல்லை அரசு அந்த இழப்பீடை கொடுங்க. இல்லைன்னா வந்து அந்த 30-40 வருஷம் தண்ணி அனுமதி கொடுத்தவங்க, மின்சார அனுமதி கொடுத்தவங்க, வரி வரி அதை கரங்கட்டினது அந்த அதிகாரிகள் எல்லாத்தையும் இப்போ இருக்காங்கன்னா இப்போ வந்து அவங்கள வீட்டுக்கு அனுப்புங்க. இல்லாதவங்களுக்கு பென்ஷனை எடுங்க. எதையாவது ஒன்று பண்ணி ரெமெடி பண்ணுங்க. அன்னைக்கு பட்டா இல்லாத நிலத்துக்கு அவங்க எல்லாம் ஏன் கொடுத்தாங்க? அதை கேட்கறதுக்கு யாருக்கும் துப்பு இல்லை. இல்லை அவங்க வீட்டை பதிலுக்கு போய் இடிங்க. யார் யார் அந்தந்த அதிகாரிகள் அதில் இருக்காங்களோ லிஸ்ட் எடுத்தால் தெரிய போகுது. பதிச்ச தேதி, மின்சாரம் வாங்கின தேதி எல்லாம் வந்து ரெக்கார்டு இருக்க போகுது. அந்தந்த அதிகாரியில் ஓய்வு பெற்றிருந்தாலும் தேடி பிடிச்சி அவங்க வீடையும் இடிங்க சேர்த்து. மக்களை பற்றி சிந்திக்காம செஞ்சவங்களுக்கு அந்த வலி வேதனை என்னன்னா திருப்பி கொடுக்கணும்ல. மக்களை தொட்டா நான் அப்படி சிலிர்த்து எழுந்துருவேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ கமுக்கமாக உட்காந்துட்டு இருக்கீங்க.